பிரதீப் ரங்கநாதன், அஸ்வன் மாரிமுத்து இவங்களோட காம்போல இப்போ உருவாக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் டிராகன் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இப்போ February 21ஆம் தேதி வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. காதலர் தினத்தப்போ வெளியாக இருந்த திரைப்படம் கொஞ்சம் வந்துட்டு தள்ளி போடப்பட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரீசென்ட் டைமில் வெளியாச்சு. வெளியானதுக்கப்புறமா நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னாலும், இது ஒரு திரைப்படத்தோட காப்பி மாதிரியே இருக்குது அப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் டான் திரைப்படம். ஸோ டான் திரைப்படத்தோட காப்பி மாதிரி இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் சொல்ல, அஸ்வந்த் மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எப்படி நீங்கள் டான் திரைப்படத்தோட காப்பின்னு சொல்ல முடியும்? நாங்கள் ட்ரெய்லரை வெளியிட்டதே திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லேருந்து ஒரு சில காட்சிகளை எடுத்து தான். செகண்ட் ஹால்ஃப்லேருந்து நாங்கள் காட்சியே எடுக்கலை. அப்படி இருக்கும்போது எப்படி இது வந்து டான் படத்தோட காப்பின்னு சொல்ல முடியும்? படத்தை முழுசாக பார்த்தா தானே வந்து நமக்கு சொல்ல முடியுது எந்த படத்தோட காப்பின்னு. நீங்கள் படத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னு வெயிட் பண்ண ரசிகர்களுக்கு படமும் வெளியாகிருச்சு. வெளியானதுக்கு அப்புறமா ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு வேற லெவலில் வந்துட்டு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அண்ட் ரங்கநாதனோட அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு சிரிப்பை அடக்கவே முடியாது. அந்த அளவு வந்துட்டு சிரிப்பு கலந்த காட்சிகள் தான் கொடுத்துருக்காங்க. படம் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளை சூப்பரான ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திரைப்படம் வந்துட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தையும் அழகாக சொல்லியிருக்காங்க. நல்லாவே ஒர்க் ஆகியிருக்கு படம். அண்ட் இந்த வருடம் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேயே ஒரு தரமான இடைவேளை காட்சி வந்துட்டு இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க. மற்ற திரைப்படங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திரைப்படம் நல்லாவே இருக்குது அப்படின்றதையும், அண்ட் திரைப்படம் வந்துட்டு சொன்ன மாதிரி வந்து செஞ்சு விட்டுருச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக கண்டிப்பாக வந்து வெற்றி அடைஞ்சிருவோன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு வெற்றியை பதிவு பண்ணும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போவே வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. படத்துக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது டான் படத்தோட காப்பி இல்லை அப்படின்றதையும் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, டான் படத்தோட காப்பின்னு சொன்னவங்களுக்கும் வந்துட்டு இது காப்பி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூலிக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி தனுஷோட இயக்கத்தில் ஒரு திரைப்படமும் வெளியாகிருக்கு. இந்த 2 திரைப்படத்தில் எந்த திரைப்படம் பார்த்தா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.